ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम ज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगण ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिंधु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। जयदां सुरदौ भङ्गो मन्दमतेर्गति मत्सर्वस्य पादाम्भोजौ राधा मदनमोहनौ दिव्यत्वृन्दारण्यकल्पद्रुमादग श्रीमद्रत्नाकारो सिंहासनौ श्रीमद् राधा श्रीगोविन्ददेवो प्रेस्ते लिपि सेव्यमानो स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशी वटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रियास्तु नः। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारणे श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। भागवत प्रार्थने। सर्व पीयूष सर्ववेदैक सत्फला सर्व सिद्धांतरज्ञाढ्य सर्वभागवत प्राण श्रीमद् भागवत प्रभो अली गंधोदित्य श्री कृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय थे सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय माते संगिन महादन मन्निस्ता भाग्य अदिनोच्चताकरा आनामुञ्च कदाचिन् பிரேம்னா ஹிருத்கண்டயோ ஸ்புரா. மொழிபெயர். இலக்கியங்களிலிருந்து பிரிந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான அமிர்தமே. அப்புறம் எங்க மருமக சொல்லிட்டா, நீங்க நாளுக்கு 15 ரூபாய் 20 ரூபாயோட வேலை முடியுமா? நீங்க போய் 500 ரூபாய் கொடுத்தாங்க கூப்பிட்டு பாருங்க அப்படின்னு. இந்த மாதிரி பேசினா எப்படி நான் பிரார்த்தனைய பண்றது சொல்லுங்களேன். எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள். ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் அனைவரும் எப்பொழுதும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னை விடுவிப்பவருமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, எப்பொழுதும் என்னுடைய இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக.
ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம், 84வது அத்தியாயம். போன வாரம் இதுல பாதி பகுதியை பார்த்துட்டோம். இந்த வாரம் மீதியை பார்க்கலாம். மீதியினுடைய கேள்வி பதில்களை பார்த்துட்டு இந்த வாரம் 85வது அத்தியாயத்தை படிக்கலாம். ஆஹ் சென்ற வாரம் நாம வந்து 24வது கேள்வி வரைக்கும் பார்த்தோம். இந்த வாரம் 25வது கேள்விக்கு போகலாம். கங்கை நதிக்கு எல்லா பாவ விளைவுகளையும் அழிக்கும் சக்தி அதனால் உள்ளது. கங்கை நதிக்கு எல்லா பாவ விளைவுகளையும் அழிக்கும் சக்தி எதனால் உள்ளது? யாராவது ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம். ஏன்னா ம், ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. அந்த மியூட் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுது மாதாஜி. நான் பிரார்த்தனை பண்ணும்போது நிறைய பேர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆமா பண்ணாங்க. மாதாஜி, ரொம்ப பேசிட்டே இருந்தா. நான் கூட சொன்னேன், மாதாஜி பேசுறா, எல்லாரையும் மியூட் போடுங்கன்னு சொன்னேன். கரெக்ட் தான். ஆனா அதை எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆகுது. உங்க பதில் சொல்லுங்க. நான் சொல்லட்டா மாதாஜி? சொல்லுங்க சொல்லுங்க. பகவானின் தாமரை பாதங்களிலிருந்து பெருக்கெடுக்கும் புனிதமான கங்கை நதி அவரது பாத தூசிகளை கொண்டுள்ளது. எனவே எல்லா வகையான பாவ விளைகளையும் அழிக்கும் சக்தி அதற்கு உள்ளது. ஹரே கிருஷ்ணா. பகவானுடைய திருவடியை வந்து தழுவி வர்றதுனால அதுக்கு வந்து பாவத்தை போக்குகின்ற சக்தி இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்த கேள்வி, 25வது கேள்வி. பொருள் கூறுக. தாசார்ஹம். தாசார்ஹம் தாசார்கம்ங்கிற ஒரு மன்னரோட இல்ல ஒரு மாதாஜி, மன்னரோட வேற இதுல ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சாரதா மாதாஜி. இந்த ஒன்றை மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன். சரி சரி. தாசார்கம்ங்கிறது அவரோட ஒரு அந்த மன்னரோட இதுல அவர் வந்ததுனால அவருக்கு தாசார்கம்ங்கிற ஒரு பேர் வந்தது. தாசார்க மகாராஜருடைய வம்சத்துல வந்ததுனால அந்த தாசார்கம்ன்ற பெயர் உண்டு. நன்றி. அடுத்த கேள்வி, 26வது கேள்வி. முனிவர்கள் சர்வதேச சொரூபிகள் என்று எப்படி உறுதி செய்யலாம்? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்றேங்க. சொல்லுங்க சொல்லுங்க மாதாஜி. வசுதேவர் சர்வதேச சொரூபிகள் என்று முனிவர்களை அழைக்கிறார். அவரது கூற்று பின்வரும் அதிகாரப்பூர்வமான ஸ்ருதி மந்திரங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாவதீர் வை தேவதாஸ் சர்வ வேத விதி பிரம்மனே வசந்தி. அனைத்து தேவர்களும் வேதம் அறிந்த ஒரு பிராமணரில் அடக்கம் என்று பொருள். மாதாஜி, ஒரு நிமிஷம். கரெக்டா மாதாஜி? கரெக்ட். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். இதுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்களேன், நான் கவனமா கேட்கல. வசுதேவர் சர்வதேச சொரூபிகள் என்று முனிவர்களை அழைக்கிறார். அவரது கூற்று பின்வரும் அதிகாரப்பூர்வமான ஸ்ருதி மந்திரங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாவதீர் வை தேவதாஸ் சர்வ வேத விதி பிராமணே வசந்தி. அனைத்து தேவர்களும் வேதம் அறிந்த ஒரு பிராமணரில் அடக்கம் என்று அடக்கம். வெரி குட், சரியா சொன்னீங்க. அனைத்து தேவர்களும் ஒரு பிராமணன்ல இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி மந்திரம் சொல்லுது. நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்து 27வது கேள்வி. நாரத முனிவர் எதற்காக வசுதேவர் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒரு சிறுவனாக எண்ணி முடிவான நன்மையை பற்றி முனிவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புவதில் ஆச்சரியமில்லை என்று கூறினார்? வசுதேவர் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. ஸ்ரீல ஜெயகோசாமி நாரதரின் எண்ணங்களை பின்வருமாறு விவரிக்கிறார். வசுதேவர் சிறந்த யோகிகளாலும் ரிஷிகளாலும் கூட அடைய முடியாத ஆன்மீக இலக்குகளை அடைந்து விட்டவர் ஆவார். ஆயினும் அவர் தன்னை ஒரு சாதாரண குடும்பஸ்தராக பகவானை தன் மகனாக நினைத்து பாவனை செய்து கர்மயோகத்தை பற்றி முனிவர்களிடம் விளைவதை ஸ்ரீ நாரதர் புரிந்து கொண்டார். ஹரே கிருஷ்ண. எனக்கு பதில் அவ்வளோ சாட்டிஸ்பாக்சனா இல்லையே. நாரதர் மற்றும் இது எப்படி தங்கள் பயபக்தியுடன் கூடிய மனோபாவத்தை காப்பாற்ற தாங்கள் கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தனர். பகவானை அலட்சியம் செய்த இது வருங்களா இந்த ஆன்சரு? எனக்கு அதுதான் அது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க.
சொல்லுங்க நம்ம சொல்லுங்க. பக்கத்துல நம்ம பக்கத்துல யார் இருக்கு, ரொம்ப மிகப்பெரியவங்க இருந்தாலும் அவங்களோட அருமை நம்மளுக்கு தெரியாம இருக்கும். இப்ப குளத்துல இருக்கிற தாமரைப்பூவின் அருமை தவளைக்கு தெரியாது, ஆனா தூரத்துல இருக்கிற வண்டு தேன் எடுக்கிற மாதிரி பகவான் கிருஷ்ணர் அவங்க பக்கத்திலேயே இருந்து மற்ற முனிவர்கள் எல்லாம் அவங்கள கேட்கும் பொழுது அவர் கிருஷ்ணர் ஒதுக்கி வச்சுட்டு நாரத முனிவர் அட்வைஸ் பண்ணுனா அது நல்லா அவருக்கு மரியாதையா இருக்காது அப்படிங்கிற அந்த தர்ம சங்கடமான நிலையை கடக்கறதுக்காக அவர் இப்படி பதில் சொன்னாருங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கரெக்ட் கரெக்ட், இந்த பதில் தான் சரி. ஏன்னா ஹரே இப்ப கிருஷ்ணா. வந்து பக்கத்திலேயே இருந்தா கூட இவர் கடவுள் அப்படின்றது தெரியாம இருக்க கூடாது. அது ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை, ஒரு தர்ம சங்கடமான நிலை. அதனால அவர் வசுதேவர் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒரு சிறுவனாக எண்ணி முடிவான நன்மையை பற்றி முனிவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புவதில் ஆச்சரியமில்லை. ஏன்னா வசுதேவர் இவ குழந்தை தானே, அதனால முனிவர்கள்ட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா நாரதர் சொல்றாரு, இல்ல அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரியா? நன்றி. சரிங்க. அத ஹரே ஜீவ கோஸ்வாமி கருத்துரைக்கிறார். கிருஷ்ணரை ஒரு சிறுவனாக நடத்தி ஒரு தர்ம சங்கட நிலையை மாற்றுவதற்காக நாரத முனிவர் இப்ப பேசுறாருங்க. சரியா? அடுத்த கேள்வி, 28வது கேள்வி. கங்கை கரையில் வாழும் ஒருவன் ஏன் வேறொரு நீர்நிலையை தேடிச் செல்கிறான்? ஹரே கிருஷ்ணா அதுக்கே மாதாஜி. பதில் வந்துருச்சுங்க. புஷ்பமுகி அதுதான் மாதாஜி. அறியாமையில் இருக்கும் மனிதர்கள் புறக்கணிப்புக்கு காரணமாகிறது. உதாரணம், கங்கை கரையில் வாழும் ஒருவன் பரிசுத்தம் அடைவதற்கு வேறொரு நீர்நிலையை தேடி செல்கிறான். ஏன்னா கங்கையிலே வாழறவங்களுக்கு கங்கையினுடைய மதிப்பு தெரியாது. அருமை பக்தி. தெரியாது. ஆமா. அதனால வேற எங்கேயோ போறாங்க. ஆனா கங்கையில வாழறவங்களுக்கும் கங்கை புனிதம் தரும். தெரியல, அவ்வளவுதான். அடுத்த கேள்வி. உலகில் எவ்வாறு மாற்றங்கள் இடையறாது ஏற்படுகிறது என்பதை உதாரணம் மூலம் விளக்குக. ஹரே கூறுக. கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்றேன் மாதாஜி. ஆ, அதாவது சொல்லுங்க. இவ்வுலகில் பொருட்கள் ஏதோ ஒரு வழியினால் தவிர்க்க முடியாதபடி அழிக்கப்படுகின்றன. காலமானது படைக்கப்பட்ட ஜீவன்களை இறுதியில் அழிந்து போகச் செய்கிறது. உதாரணமாக, ஒரு பழம் பழுத்ததும் அது அழுகி நாசமாக வேண்டும் அல்லது உண்ணப்பட வேண்டும். மின்னலை போன்றவை தோன்றியுடனேயே தங்களை அழித்துக் கொள்கின்றன. அதே சமயம் ஒரு மண்பாண்டம் சுத்தியால் அழிக்கப்படுவது போலவே மற்ற பொருட்கள் புறப்பொருட்களால் திடீரென்று அழிக்கப்படுகின்றன. சிறிது காலத்திற்கு தொடர்ந்து வாழும் உயிருள்ள உடல்களில் கூட பல்வேறு குணங்கள் அழிக்கப்பட்டு மற்றவர்களால் நிரப்பப்படுகிறது. இவ்வாறு இடையறாத மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. மாற்றங்கள் உலகத்துல எப்படி நடக்குதுன்றத உதாரணத்து மூலம் சொல்றாங்க. மின்னல் மின்னி உதாரணமா மறையுது. மிகப்பெரிய சூரியனோடு ஒப்பிடும்போது அற்ப தோற்றங்களாக உள்ள மேகங்கள், பனி மற்றும் கிரணங்கள் ஆகியவற்றுக்கு சூரியனே மூலம். எனவே சாதாரண மனிதன் என்பது போல இவற்றினால் சூரியனை அது மறைக்க அடுத்த முடியாது. கேள்வி மாதாஜி. அடுத்த கேள்விக்கு ஆன்சர் மாதாஜி. அது அடுத்த கேள்வி மாதாஜி. ஓ, நான் மாத்தி எழுதிட்டு இருக்கேன் போல இருக்கு. சரி சரி, மாதாஜி. பாருங்க. மின்னல் தோன்றி மறையுது. ஒரு பானை இருக்குது, அந்த பானை சுத்தில உடைச்சோம்னா உடைஞ்சு போகுது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த உலகத்துல தோன்றி மறையுது, அழிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பழம் பழுக்குதுன்னா அப்புறமா அழுகி போயிடுது. ஒரு செடியில செடி வளருது, அப்புறமா அந்த இலைகள் பழுத்து போகுது. நம்ம சரீரத்தை பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சரீரம் இப்ப கிடையாது. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இது வயதாகும், குன்றி விடும். ம். அந்த மாதிரி இந்த உலகத்துல மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆச்சா. அடுத்த கேள்வி, 30வது கேள்வி. மனிதர்கள் எதனால் ஸ்ரீ கிருஷ்ணரை சாதாரண மனிதன் என்று நினைக்கிறார்கள்? ஹரே கிருஷ்ணா ஹரிஹர மாதாஜி. மாதாஜி. ஆ, பகவான் தான் எல்லாரையும் அனுபவிப்பாளர், உரிமையாளர், உற்ற நண்பர். இது எல்லாருக்கும் ஆன்மீகத்துல உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனா போதிய செயலுக்கு உட்பட்டவர்களுக்கு இது தெரியாது. பரமபுருஷோட விரிவங்கங்களால அவர் மூடி மறைக்க முடியாது. சூரியனோட ஒப்பிடும் கூட மேகங்கள், பனி மற்றும் கிரகங்கள் எல்லாமே சூரியன் தான் மூலம். இந்த மாதிரி இது எல்லாமே போதிய சூழ்நிலைக்கு உட்பட்ட ஒரு சாதாரண மனிதரால பகவான் ஒரு சாதாரணமாக மனிதர் நினைப்பதற்கு அவனுடைய அறியாமை தான் காரணம். அறியாமை சொந்த கர்ம வினையினால் ஏற்படும் இன்ப துன்பங்கள். அறியாமைன்றது இருக்கு. கர்ம வினையில ஏற்படுற இன்ப துன்பங்கள்லயும் பகவான அவங்க அறிவதில்லை. 31வது கேள்வி. கர்ம விளைவுகளிலிருந்து விடுபடும் வழி யாது? ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா நவமணி மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. முனிவர்கள் கூறினர், யக்ஞேஸ்வராகிய பகவான் விஷ்ணுவை யஜ்ஞங்களால் சிரத்தையுடன் வழிபடுவதாகிய இதுவே கர்மத்தினால் கர்ம விளைவுகளிலிருந்து விடுபடும் வழி என்று சரியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. சில விஷயங்களை பாகவதம் திரும்ப திரும்ப சொல்லுது. நம்ம அதை கவனமா பாத்துக்கணும். கர்ம வினைகள்ல பொதுவான கருத்து கர்ம வினையில ஒருத்தர் விடுபடவே முடியாது. ஆனால் யார் ஒருத்தர் கிருஷ்ணரை முழுமையாக சரணடைகிறாங்களோ, இங்க இந்த விஷயம் ரொம்ப கவனமா கேட்கணும். நாமெல்லாம்
கிருஷ்ணரை வணங்குகிறோம், கிருஷ்ண பக்தர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்றோம். நான் 100% கிடையாது. 100% எப்போ நம்ம அவரை சரணடைகிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கையில கர்ம வினை வேலை செய்யாது. ஆனா நம்முடைய சரணடைதல் 100%ஆக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அந்த 100% வந்து ஒரு புரிதல் வேணும். 100%மான பக்தர்கள் எப்படி இருக்காங்க? முழு முழு சரணாகதி என்பது என்னன்றது மிக மிக உயர்ந்த நிலை. அந்த நிலையில வரும்போது கர்ம வினை எல்லாம் வேலையே செய்யாது. அதுதான் இங்க பாகவதத்துல திரும்பி திரும்பி சொல்றாங்க. நம்ம எந்த ஒரு ஆசிரமத்துல இருக்கலாம், எந்த ஒரு வருணத்தினராகவும் இருக்கலாம். வர்ணம் ஆசிரம் கஷ்டம் கிடையாது. நம்ம யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனா கிருஷ்ணரை முழுசா சரணடையும் போது நம்முடைய கர்ம வினைகள் மாற்றப்படுகிறது. கிருஷ்ணர் இதுக்கு ஒரு உதாரணத்தை தரார். நீங்க எந்த அளவுக்கு சரணடைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் அதுவும் உண்டு. நீங்க கிருஷ்ணரை 10%னா 10% பலன் உண்டு. அதனால எந்த அளவுக்கு உங்களை கர்ம வினைகளை நீங்க மாத்தணும்னு நினைக்கிறாங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு வேலை செய்யும். கிருஷ்ணருடைய தத்துவங்கள்லாம் தெளிவா இருக்கு. எதுலயும் வந்து குழப்பம்லாம் கிடையாது. மனிதர்களோட உறவாடும் போது பல குழப்பங்கள் ஆகுது. நேத்து இருந்த மனிதன் இன்னைக்கு இருக்க மாட்டான், நேத்து நல்லவனா இருப்பான், இன்னைக்கு எதிரியா இருப்பான். அந்த மாதிரி எல்லாம் மனிதர்கள் கிட்ட, உலகத்துக்கிட்ட. ஆனா கிருஷ்ணகிட்ட அப்படி கிடையாது. கிருஷ்ண தத்துவம் எல்லாம் தெளிவா இருக்கு, தெளிவா இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து இப்ப பாகவதம் கூற்று வந்து பொய்க்கவே பொய்க்காது. கர்ம வினையில இருந்து விடுபடணும்னா முழுமையா சரணடையணும், முழுமையா கிருஷ்ணரை வழிபடணும். அது முடியும். அடுத்த கேள்வி 32வது கேள்வி. தேவ யஜ்யங்கள் யாருக்காக பரிந்துரைக்கப்படுகின்றது? தேவ ஹரே யஜ்யங்கள் கிருஷ்ண பாட்டி. குடும்பத்துல அதிகம் பற்று வச்சுக்கிறது இதுல கொடுத்துக்கிறாங்க மாதாஜி. ஆஹ் அதிக பற்றுள்ள கிரகஸ்தர்கள். ஏன்னா எனக்கு இது வேணும், அது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்ன்றவங்களுக்கு எல்லாம் தேவர்களை வழிபடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, ஆசையை எப்படி துறக்க வேண்டும்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அறிவுள்ள ஆஹ் ஒருவன் யத்தங்கள் செய்வதாலும் தான தர்மங்களாலும் தனது ஆசையை துறக்க பழக வேண்டும். குடும்ப பிரச்சனைகளை அனுபவித்து குடும்ப பிரச்சனைகளை அனுபவிப்பது முதல் மனைவி மக்களிடம் உள்ள ஆசையை அவன் துறக்க வேண்டும். காலம் தரும் போதனையின் மூலம் அடுத்த பிறப்பில் உயர் கிரகத்துக்கு ஏற்றம் பெறும் ஆசையை துறக்க பழக வேண்டும். இல்லற வாழ்வின் பற்று வனம் சென்று துறக்க வேண்டும். அதாவது இப்ப எல்லாத்துக்குமே வழி இங்க சொல்லி இருக்குது. யாகங்கள் செஞ்சு தான தர்மங்களை செய்யும் போது ஆசை குறையும். பிரச்சனைகளை, குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை அனுபவிச்சு தொலைக்கணும். காலம் தரும் சோதனைகள்ல வந்து அடுத்த பிறப்பில் உயர் கிரகத்துக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அடுத்த பிறவில நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க. அது நிறைய இந்துக்களுக்கு இருக்கு. அடுத்த பிறவி நல்லா இருக்கணும், அடுத்த பிறவி இவங்க வயித்துல பிறக்கணும். என்னுடைய பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, அடுத்த பிறவில நான் வந்து உன் வயித்துல பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அடிப்படையில எல்லா இந்துக்களுக்கும் அடுத்த பிறவி என்பது உண்டுன்றது தெரியுது. அந்த ஆசையை கூட நம்ம விட்டுறணும். பகவான் என்னை எப்படி வைக்கிறாரோ அப்படி வைக்கட்டும் அப்படின்னு ஒரு மனநிலையை நம்ம கொண்டாடணும். பகவானே உன்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாக இருக்கட்டும், இது ரொம்ப நல்ல பிரார்த்தனைங்க. ஏன்னா அவருடைய விருப்பம் எப்போது நமக்கு நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. நான் இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போனா கூட நீங்க பர்ஃபெக்டா நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மருத்துவர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது, உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும், எனக்கு தெரியாது, அதனால நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி மூத்த பக்தர்கள் கிட்ட போகும்போது கூட எனக்கு இது பிடிக்கணும்னு அந்த மூத்த பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே பண்ணி விட்டுருவாங்க. அங்க கூட நம்ம வந்து உங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அது செய்யுங்கன்னு சொல்லும் போது நமக்கு மிக நல்ல விஷயம் நடக்கும். ஏன்னா நம்ம அறிவு வேலை செய்யாது. அதனால நம்மை விட உயர்ந்தவர்கள், அதுல முக்கியமா கிருஷ்ணர்கிட்ட நீங்க பிரார்த்தனை செய்யும் போது உங்களுக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அது எனக்கு செய் கிருஷ்ணா போது பர்ஃபெக்ட் ஆயிடும். ஆசைகளை எப்படி துறக்கணும்னா இப்படி துறக்கணும்ன்ற வழிமுறைகளை வந்து பாகவதம் நமக்கு சொல்லி தருது. மாதாஜி மூத்த பக்தர்கிட்ட எப்படி மாதாஜி இன்னொரு தடவை சொல்லுங்க. ஒரு மூத்த பக்தர்கள் கிட்ட போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனைக்காக போறோம், இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பதுன்ட்டு. அங்க போயிட்டு வந்து நாம வந்து ஒரு விஷயத்த உள்ள வச்சுப்போம், எனக்கு இப்படிதான் வேணும்ன்ட்டு. ஆனா அங்க போயிட்டு அதையே சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு விருப்பமே இதான், அதனால இதன்படி நட அப்படின்னுடுவாங்க. அங்க ஒரு பிரச்சனையை நம்ம முன் வைக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கறேன் அப்படின்னும் போது நமக்கு அது பிடிக்காத விஷயமா கூட இருக்கலாம். ஆனா அதை கடைபிடிக்கும் போது நமக்கு நன்மை நடக்கும்.
இந்த ஓகே மாதிரி மாதாஜி. நிறைய நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப நீங்களே வரீங்க, சாரதா மாதாஜியே வரீங்க. உங்களுடைய மாமியார் பிரச்சனையை எடுத்துன்னு என்கிட்ட வரீங்க. நீங்க இளம் பெண்ணா நினைச்சுக்கோங்க. ஒரு இளம் பெண் நீங்க உங்க மாமியார் பிரச்சனையை கொண்டாந்து என்கிட்ட சொல்றீங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க எங்க மாமியார், நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேக்குறீங்க. நான் உங்களுக்கு இறுதியில எது நல்லது செய்யுமோ அதுதான் நான் சொல்லுவேன். மாமியார் என்றவர் உங்களுடைய கணவருடைய தாய். உங்களுடைய கடமை நாம எப்படி நடந்துக்கிறோன்றத இது பிரபஞ்சமே பார்த்துக்கிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க. நம்முடைய ஒவ்வொரு செயலும் இந்த பிரபஞ்சத்துல வேர்ல்டுல ரெக்கார்ட் ஆகுது. உங்களுடைய கடமை, நீங்க உங்களுடைய கணவனுடைய அம்மா அப்பா அவங்ககிட்டலாம் ஒழுங்கா நடந்துக்கணுன்றது உங்க கடமை. நீங்க ஆனா உங்களுக்கு உங்க மாமியாரை பிடிக்கல, அதனால என்கிட்ட வரீங்க. அவங்கள ஒதுக்கிட்டு நீ பக்தி பண்ணு அப்படின்ற பதில நீங்க என்கிட்ட எதிர்பார்க்கறீங்க. ஆனா உண்மையான அறிவுள்ள நபரா இருந்தா நீங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதை நான் அப்படியே கடைபிடிக்கிறேன். ஏன்னா நீங்க மூத்தவர், அதனால நீங்க சொல்றதை நான் கடைபிடிக்கிறேன். எது எனக்கு நல்லது சொல்லுங்க, எனக்கு அது பிடிக்கலனா கூட செய்யறேன் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா அது சரி. ஆனா இங்க வந்து இல்ல இல்ல, இந்த பக்தி மூலியமே நான் நிறைய ஜபம் பண்ணிட்டேன்னா எங்க மாமியார் அப்படி ஒதுக்கிடலாம் அப்படின்ற பதில நீங்க உள்ள வச்சுட்டு என்கிட்ட வந்தீங்கன்னா நான் அதை புரிஞ்சுப்பேன். சரி சரிம்மா நீ அப்படியே போம்மா அப்படின்ற. புரியுதா உங்களுக்கு இது? கடவுள்கிட்ட கூட நான் வந்து கிருஷ்ணா என்னால வந்து கடினமான பக்தி எல்லாம் பண்ண முடியாதுன்ற எண்ணத்தோடவே அவரை கும்பிட்டோம்னா அப்படியே அவர் செயல்படுவார். அடுத்த லெவல்ல நம்ம கால் எடுத்து வைக்கிறதுக்கு அவர் உதவியே பண்ண மாட்டார். அங்க வந்து முழு சரணாகதி எடுத்து எனக்கு கசப்பாக இருந்தாலும் என்ன ஒரு 2 அடி போடு கிருஷ்ணா பரவாயில்ல, நான் அடி வாங்குறேன் ஆனா பரவாயில்ல, என்ன அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வை, உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை செய்யணும் போது அது கசப்பா தான் இருக்கும். சில விஷயங்கள் கசப்பா இருக்கும், ஆனாலும் அதை நம்மளை செய்ய வச்சு அதை ஜெயிக்க வச்சிருவார் கிருஷ்ணர். மூத்த பக்தர்களும் அப்படிதான். ஒரு சில பெண்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, மாதாஜி உங்களுக்காக தான் நான் வாழறேன், நீங்க கஷ்டப்படக்கூடாது, நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு பல்ல கடிச்சு மென்னு முழுகின்னு வாழற மாதாஜி அப்படின்னு சொல்லுவாளுங்க. நான் சொன்னேன் அது நல்லது, கஷ்டப்படு பரவாயில்ல, ஆனா நீ குடும்பத்தை விட்டு விலகாத, அவ்வளவுதான். கஷ்டப்படு பரவாயில்ல. அதனால சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காத விஷயங்களா இருக்கு. இந்த நவீன காலம் அப்படித்தானே, எனக்கு பிடிக்கல அதனால நான் வாழ மாட்டேன் அப்படின்றாங்க. ஆனா அது அவங்களுக்கே நல்லது கிடையாது. வேற எங்கேயாவது போய் அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அனுபவிக்கிற மாதிரி விதி மாத்தி வைக்கும். பெயின் கில்லர் மாதிரி. இப்ப பெயின் கில்லர் போட்டுன்னு நான் என் வலியை தள்ளி விட்டுறேன், அப்புறம் பெரிய வலியா வரும், பெரிய வலி வரும். அதனால கிருஷ்ணரிடமோ பக்தர்களிடமோ நம்ம போகும்போது உங்களுக்கு எது நல்லதோ அது எனக்கு சொல்லுங்க, அதை நான் செய்யறேன். அப்புறம் இப்பெல்லாம் வந்து யாராவது என்கிட்ட வரும்போது கேட்பாங்க, கேள்வியோட அவங்களுடைய பதிலும் சேர்ந்து வந்துடும். அப்ப நான் சொன்னேன் இந்த கேள்வியில பதில் இருக்கு, நீங்க அதே செய்யுங்க. அடுத்தது வந்து கேட்பேன், நான் சொல்றதை கேட்கறதுக்கு தயாரா அப்படின்னு. அவங்க தயார் அப்படின்னு சொல்லும்போது பதில் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இப்படிதான் கிருஷ்ணரும் மூத்த பக்தர்களும் நம்மள செயல்படுவாங்க. அதனால நமக்கு வந்து அந்த மனப்பக்குவம் இருந்தால் ஒழிய அங்க போக தேவையில்லை. நான் என் விருப்பப்படி தான் வாழறான்னா நீ வாழ்ந்துருங்க, அவ்வளவுதான். இங்க அவ்வளவுதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். உங்க விருப்பப்படி உங்களுக்குன்னு ஒரு செட்டப் வச்சுக்கிறாங்க ஜனங்க, இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்ட்டு. அப்படித்தான் இருப்பீங்கன்னா அப்படிதான் பலன். புரியுதா உங்களுக்கு? சாரதா பாவனி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. புரிஞ்சுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அடுத்த கேள்வி, பிராமணருக்கான 3 கடன்கள் யாவை? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அவற்றை எப்படி தீர்க்க முடியும்? மோகினி ரூபா. பணிவான வணக்கங்கள். பிராமணர்கள் முனிவர்களிடம், தேவர்களிடமும் பித்ருக்களிடமும் கடன்பட்டிருக்கிறார். முனிவர்களிடம் பட்ட கடனை பிரம்மச்சரியத்தாலும், தேவர்களிடம் பட்ட கடனை யக்ஞங்களாலும், பித்ருக்களிடம் பட்ட கடனை குழந்தை பெறுவதாலும் தீர்த்து கொள்ள முடியும். சரியா சொன்னீங்க, நன்றி. அடுத்த கேள்வி, வசுதேவ என்ற பெயரின் பொருள் யாது? சாந்தமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி.
சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி கூறுகிறார், வசுதேவர் தூய பக்தி தொண்டின் மிகச்சிறந்த செல்வத்தை படோடமாக வெளிப்படுத்துகிறார். தீவேதி என்பதையே வசுதேவ என்னும் பெயர் குறிப்பிடுகிறது. ஹரே கிருஷ்ணன். பக்தி தொண்டினுடைய மிகப்பெரிய சுத்தம் இது செல்வம், அதுதான் வசுதேவம். வசுதேவம் நிலைக்கு ஒருத்தர் வந்தாதான், வசுதேவ நிலை என்பது சுத்த சத்துவம். சுத்த சத்துவம் அப்படின்ற நிலைக்கு ஒருத்தர் வரும்போதுதான் கிருஷ்ணர் வருவாராம். ஏன்னா வசுதேவர் தூய்மையான பக்தி தொண்டு செஞ்சதுனால பகவான் அவருக்கு குழந்தையா வந்தார். அதனால வசுதேவர் என்ற பெயரை தூய்மை, சுத்த சத்துவம் அப்படின்னு பொருள்படுது. அடுத்த கேள்வி, யாருக்கு பௌதிக கடமைகள் இல்லை? மேற்கோள் காட்டி கூறவும். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. குட்டிலா சொல்லுங்க. தேவரிஷி பூதாப்த தேவர்ஷி பூதாப்ருணாம் பித்ருணாம் நா கிங்கரோ நாயம் ருணீசராஜன் சர்வாத்மனாய சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகிருத்திய கத்தம். அரசே, யார் ஒருவர் பௌதிக கடமைகளை எல்லாம் துறந்து அனைவருக்கும் புகலிடம் அளிப்பவரான முகுந்தனின் தாமரை பாதங்களில் முழுமையாக புகலிடம் கொள்கிறார்களோ அவர்கள் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சாதாரண ஜீவராசிகளுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மனித குலத்திற்கும் இறந்துவிட்ட பித்ருக்களுக்கும் கடன்பட்டவர் அல்ல. இது முழு சரணாகதியை பத்தி சொல்லுது. யார் முழு சரணாகதி எடுத்தாங்களோ அந்த பக்தர்களுக்கான கடமை. அடுத்த கேள்வி, வசுதேவருக்கு எதற்காக தீட்சை வழங்கப்பட்டது? லக்ஷ்மி மாதாஜி. வசுதேவருக்கு எதற்காக தீட்சை அளிக்கப்பட்டது? யாரும் படிக்கலையா? ஒரு சின்ன விஷயம்தான் பதில். சாந்தாமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். கிருஷ்ணரை திருப்திப்படுத்த யஜ்ஞம் செய்யணும், அதுக்கோசரம் தீட்சை வழங்கப்பட்டது. யாகம் எந்த ஒரு யாகம் பண்ணணும்னா தீட்சை எடுக்கணும், அதுக்காக அந்த நேரத்துல. இது ஒரு தற்காலிகமான தீட்சை. நான் சொன்னேன் இல்லையா, திருமணம் செய்வதற்கு பிராமணர்கள் மட்டும்தான் திருமணம் செய்ய முடியும். அப்போ ஒரு தீட்சை நடக்கும் திருமணம் செய்யறதுக்காக. நீ பாத்தீங்கன்னா பூணல் போடுவாங்க மணமகனுக்கு. அது எத்தனை பேர் கல்யாணத்துல பார்த்திருப்பீங்கன்னு தெரியாது. ஏன்னா திருமணம் செய்யறதுக்காக அந்த ஒரு தீட்சை நடக்கும். எந்த ஒரு யாகத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தீட்சை பண்ணிட்டு அது பண்ணணும். அது நிரந்தர ஒரு தற்காலிகமான ஒரு தீட்சை. அது அந்த சடங்குக்காக பண்ணப்படுறது. அடுத்தது, தேவகியின் தந்தை யார்? அவருக்கு எத்தனை மகன்கள் எத்தனை மகள்கள்? சொல்லுங்க. மணிமேகலை மாதாஜி. மணிமேகலைன்னு போட்டீங்கன்னா உங்க பேர் மறந்துடுவேன். அது நானும் தெரியும் மாதாஜி. அதுக்கு நம்பர் என்னங்க மாதாஜி? 38ங்களா? 38. வசுதேவர் தேவகி வசுதேவரின் முக்கிய மனைவியாவாள். ஆனால் அவருக்கு அவளது 6 தங்கைகள் உட்பட வேறு பல சக மனைவிகளும் இருந்தனர். இவ்வுண்மை ஸ்ரீமத் பாகவதத்தில் 9.24, 23, 23 பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேவகியின் தந்தை யார்? தேவகன். மகன்கள் 4 பேரு. தங்கைகள் நீங்க அப்படித்தான் சொல்லணும். சரிங்க. ஆகூசருக்கு தேவகன், உக்கரசேனர் என்ற மகன்கள் இருந்தனர். தேவகருக்கு தேவவான், உபதேவர், சுதேவர், தேவவர்தனர் என்ற 4 மகன்கள் இருந்தனர். மகள்கள் எத்தனை பேரு? 4 மகன்கள் மாதாஜி. இல்ல 7. 4 மகன், 7 மகள்கள், பெண்கள் 7 பேர். 7 மகள்கள் சாந்தி தேவா, உபதேவா, ஸ்ரீதேவா, தேவ ரக்ஷிதா, அதேவா, தேவகி, திருததேவர் என்ற 7 புதல்விகள் இருந்தனர். பாருங்க, தேவகன் அப்படின்ட்டு அப்பா பேரு. தேவகினுடைய அப்பா பேரு தேவகன். உக்ரசேனர் தேவகனுடைய அண்ணனோ தம்பியோ. உக்ரசேனனுக்கு பிறந்ததுதான் கம்சன். தேவகி ஒண்ணு விட்ட சகோதரி தான், சொந்த சகோதரி கிடையாது. தேவகனுக்கு 4 மகன் இருந்தாங்க, 7 பெண்கள் இருந்தாங்க. அதுல தேவகி பெஸ்ட். அதனால தேவகி. ஆனா எல்லாருமே வசுதேவரை தான் திருமணம் செஞ்சிருக்காங்க. அடுத்த கேள்வியில பதில் கிடைக்கும். வசுதேவரின் மனைவிகளின் பெயர்களை கூறுக. யார் சொல்லுங்க? சொல்லுங்க. பைரவி, ரோஹிணி, பத்ரா, மதிரா, ரோச்சனா, இலா, தேவகி, பிரமுகா, சாசன், பத்னிய, ஆனக, துந்துபே. தேவகி, பௌரவி, ரோஹிணி, பத்ரா, மதிரா, ரோச்சனா, இலா முதலானவர்கள் ஆனக துந்துபி. அனகத்துந்துபின்றது வசுதேவர்ல. பாருங்க, 7 பெண்கள் ஏற்கனவே சொன்னாங்க பாருங்க.
தேவகரின் 7 மகள்களும் பெண்களும் வசுதேவரனுடைய மனைவி 7 பேராச்சா. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து பௌரவி, ரோஹிணி, பத்ரா, மதிரா, ரோச்சனா, இளா ரோகிணி, பத்ரா, இன்னும் கூட சந்திரா. இருந்தாங்களாம். அதனால அதெல்லாம் பேர் வரலைங்க. வசுதேவருக்கு நிறைய மனைவிகள். அதுல 7 பேரு தேவகியோட பிறந்த 7 பேரும் ஒன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அது இல்லாம அதுல சில பேர் மட்டும்தான் அடிக்கடி சொல்லப்படுறாங்க. ரோஹிணி எல்லாம் அடிக்கடி சொல்லப்படுறாங்க. புரியுதா? அனகதுந்துபின்றது வசுதேவர் தானே? ஆமா மாதாஜி. அவர் வெற்றி அடைவர். வெற்றி புக்குலயே போட்டிருக்கு ஆனக துந்துவின் மனைவிகள் ஆவர்னு. அத அப்படியே சேர்த்து படிச்சுட்டாங்க. சரி, அடுத்த கேள்வி. வசுதேவரின் புரோகிதர்கள் எப்படி காட்சி அளித்தனர்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வசுதேவரின் புரோகிதர்களும் சடங்குகளை முன்னின்று நடத்துபவர்களும் பட்டு வேஷ்டிகளையும் ரத்தன ஆபரணங்களையும் அணிந்து மிகவும் பிரகாசமாக காணப்பட்டனர். அது விருந்தினரை கொன்ற இந்திரனின் யாக அரங்கில் அவர்கள் நிற்பது போல் இருந்தது. அதான் விருத்ராசூரன் ஒரு அசுரன் தான். அதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம் ஏற்கனவே 6வது காண்டத்துல. விருத்ராசூரன் வந்து ஒரு பக்தன். ஒரு பிறவில வந்து சித்திரகேதுன்னு ஒரு பக்தன். அவன் வந்து அசுரனா சபிக்கப்பட்டான். யாரால? பார்வதினால. அதனால விருத்ராசுரனா வந்தான். விருத்ராசுரனை இந்திரன் கொன்ற அந்த அரங்குல இந்திரன் எப்படி காட்சி அளித்தானோ அப்படி காட்சி அளிக்கிறாங்கன்னு ஓமானத்தை சொல்றாங்க. விருத்ராசுரன் அவன் பேர். ஓகே, அடுத்து 41வது கேள்வி. மூல யஜ்யங்கள் யாவை? 2 தான். மூல யஜ்யம். சொல்லுங்க. வேத சுருதியில் பிராமண பகுதியாவது ஜோதிஷ்டமம் மற்றும் தர்ஷபூர்ண மாசம் அந்த மாதிரி சில யாகங்களை வந்து படிப்படியா காரிய மட்டுமே வரும். இதுதான் மூல யஜ்யங்கள். 42வது கேள்வி. வைக்கிருத்த யஜ்யங்கள் என்றால் என்ன? வைக்கிருத்த யஜ்யங்கள் என்றால் என்ன? மகேஸ்வரி சொல்றீங்களா? சரிங்க மாதாஜி. மாற்றப்பட்ட யஜ்ஞங்களாங்க மாதாஜி. ஆமா, மாற்றப்பட்டவை. இருந்து விடுவிக்கப்பட்டவை இல்ல மாற்றப்பட்டவை தான் வந்து வைக்கிருத்த யஜ்யங்கள். அடுத்து 43வது கேள்வி. பத்னி சம்யாஜம் மற்றும் அவபிருத்திய கிரியை என்றால் என்ன? ஜெயந்தி சொல்றீங்களா? பத்னி சம்யாஜம்னா அவபிருத்திய கிரியைகள் வந்து கண்காணித்தவன் சேர்ந்த யாகமெல்லாம் பண்ணி முடிச்சாச்சுல அச்சிறந்த பிராமண முனிவர்கள் வந்து யாகத்தின் எஜமானரும் தங்களுக்கு முன்னால் சென்றவருமான வசுதேவருடன் பகவான் பரசம்பரம் அந்த ஏரியில் நீராடுறாங்க மாதாஜி. வந்து செய்யக்கூடிய சொல்லுங்க. யாரோ சொல்ல வந்தீங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. யாகத்தை முன்னின்று நடத்துபவர் தன் மனைவியுடன் ஓமகுண்டத்தில் நிவேதனம் செய்யும் கிரியைக்கு பத்மினி சம்யாஜன் என்று பெயர். அடுத்து இறுதி கிரியைகளை எல்லாம் செய்து முடிப்பது அவபிருத்திய ஸ்நானம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். யுதிஷ்ட மகாராஜர் பண்ணார்ல, ராஜசூய யஜ்யம் பண்ணிட்டு குளிச்சாரு பாருங்க. குளிக்கிறது வந்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அது சில சடங்குகள்ல நடக்கும். சீமந்தம் பண்ணுவாங்க. சீமந்தம் பண்ணிட்டு அது வந்து ஒரு எல்லா புரோகிதர்களும் பண்றாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு பண்ண புரோகிதர் வந்து ரொம்ப அழகா பண்ணார். ஒரு குடம் முழுக்க ஒரு தண்ணி வைப்பாங்க. வச்சு அதுல மந்திரங்களே ஓதுவாங்க. இது வந்து இந்த ஸ்நானம் வந்து இது வந்து இதுவே ஒரு சடங்கு. இப்ப நாம ஸ்நானம் பண்றோம் உடல் அழுக்க போறதுக்கு, அந்த மாதிரி கிடையாது. இது வந்து அது ஒரு வழிமுறை, அது ஒரு வழிபாட்டு முறை. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த மந்திரம் முழுக்க அந்த தண்ணியில இறக்கி அந்த மந்திர தண்ணியை அவங்க மேல ஊத்துவாங்க. அது போல யாகங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்நானம் இருக்கு. அது அவபிருத்திய ஸ்நானம்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ராஜசூய யஜ்யத்துல யுதிஷ்டரும் திரௌபதிக்கும் பண்ணாங்க. அதுதான் இங்க வந்து வசுதேவருக்கு பண்றாங்க. அது இறுதி ஸ்நானம். அதுவும் ஒரு சடங்கு தான். இது 2வது முறையா இங்க பாகவதம்ல படிக்கிறோம் அவபிருத்திய ஸ்நானத்தை. அடுத்த கேள்வி. வசுதேவர் யாருக்கெல்லாம் உணவளித்தார்? இது என்ன பெரிய கேள்வி. இதுல சில சிறப்புகள் இருக்கு. அதனாலதான் எல்லாருக்குமே, எல்லா பிரிவு மக்களுக்கும். இப்போ சில பேர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த சாப்பாடுன்னு வரும்போது பிராமணர்கள்லாம் அவங்களோட மட்டும் உள்ள உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனா சாஸ்திரம் தெரிஞ்சவங்க அப்படி கிடையாது. இது சமபோஜனம் தான் பண்ணுவாங்க.
ஒரு இடத்துல நான் போயிருந்தேன். ஆனா அவங்க வந்து பிராமணர்களா இருந்தாலும் ஒன்னாதான் எல்லாரோடையும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட்டாங்க. ஆனா சில சமுதாயத்துல வந்து அவங்க சொல்லிடுவாங்க, உங்களோட நாங்க உட்கார மாட்டோம், நீங்க உங்களுக்கு பிரசாதம் கொடுப்போம், ஆனா வெளியே தான், உள்ள இல்லை அப்படின்னு செய்வாங்க. சோ அதனால இங்க வசுதேவர் அப்படி இல்லை, எல்லாருக்குமே பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்றதுல தெளிவா இருந்தார். பற்றுதலை களைய வீரர்கள் மற்றும் யோகிகள் என்ன செய்கின்றனர்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. வீரர்கள் ஹரே கிருஷ்ண மாதாஜி சொல்லிட்டேங்க. ம். வீரமுள்ள மக்கள் தலைவர்கள் தங்களுடைய மனோபலத்தினால் தங்கள் மிகச்சிறிய பற்றுதல்களை களைய முயல்கின்றனர். அதே சமயம் சிந்தனை மிக்க யோகிகள் இதே நோக்கத்தை அடைய அறிவை கையாளுகின்றனர். வீரர்கள்னா மனோபலம், யோகிகள்னா அறிவை கொண்டு கையாளுறாங்க. நன்றி. ஒருவன் ஏன் அரசர்க்குரிய செல்வங்களை அடையக்கூடாது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. வாழ்வில் மிக உயர்ந்த நன்மையை விரும்புபவன் அரசர்க்குரிய செல்வங்களை ஒருபோதும் அடையக்கூடாது. ஏனெனில் அது அவனுக்கு சொந்த குடும்பம் மற்றும் நண்பர்களின் தேவைகளுக்காக அவனை குருடாக்கி விடுகிறது. ஹரே கிருஷ்ணா. நாம் தகுதி இல்லாம செல்வத்தை எடுத்தோம்னா அது நம்ம அந்த செல்வத்தை கையாளுற திறமை இல்லாமல் வீழ்ந்து விடும், குருடாக்கிடும். அடுத்த கேள்வி, எது ஒருவனின் புத்தியை மிகவும் பேதலிக்க செய்துவிடும் என்று நாரதர் கூறுகிறார்? அதேதான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அழகிய தேச அம்சங்களை பெற்றிருத்தல், செல்வந்தர் குடும்பத்தில் பிறத்தல், கல்வி கற்றவராக இருத்தல் முதலான எல்லா பௌதிக சுகபோகங்களையும் விட செல்வ வளத்தின் கவர்ச்சியானது ஒருவனது புத்தியை மிகவும் பேதலிக்க செய்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இத வந்து நாரதர் சொல்றாரு. ரொம்பவே செல்வம் இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி கையாளுறதுன்னு தெரியாம அவங்க மது மாது சூதாட்டத்துல இறங்கிடுவோம். இது நம்ம நிறைய பாக்குறோம் பாருங்க. பெரிய பெரிய நடிகர்களுடைய மகன்கள் சில பேரு, பல பேரு அயோக்கியதானத்துல இறங்கி பழா போறது, இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டு அழிஞ்சு போறது, என்ன ஒன்னா பண்ணி அப்புறமா அதுல இருந்து கீழே இறங்கி போறது, அப்படிலாம் நிறைய நம்ம பாக்குறோம். ஏன்னா காரணம் அவர்களுக்கு செல்வத்தை எப்படி கையாளுறதுன்னு தெரியாது. செல்வத்தை வாங்கிடுறாங்க, ஆனா கையாளுறதுக்கு நிஜமாகவே அறம் தெரிஞ்சிருக்கணும். அறவாதியாக இருந்தால் ஒழிய அந்த செல்வம் எல்லாருக்கும் போச்சுன்னா அது அவங்க இப்ப பொதுவா ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. நான் படிக்கிறப்ப ஒருத்தர் பிஹெச்டி பண்ணாரு. என்ன பிஹெச்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூலி வேலை செஞ்சாங்க. இப்போ கூலிங்கெல்லாம் குறைஞ்சு போச்சு, ஏன்னா எல்லாருக்கும் தள்ளு வண்டி கிடைச்சிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் தூக்குவாங்க பாருங்க. அதுல அவங்க இஷ்டத்துக்கு காசு கேட்பாங்க. சில கூலி தொழிலாளர்கள்லாம் ஒரு நாளைக்கு 10,000 வரைக்கும் கூட சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு மாத வருமானம் ஒரு நல்ல அலுவலகத்துல வேலை செய்யறவங்கள விட அதிகமாலாம் இருக்கு. ஆனாலும் அவங்க ஏன் ஏழையாவே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படி பார்த்தா என்னன்னா, அவங்களுக்கு பணம் வருது, ஆனா அந்த பணத்தை எப்படி கையாளுறதுன்னு தெரியாது. ஆனா நிறைய வந்தவொடனே போய் நிறைய பேர் கூட போய் குடிச்சிடுறது. குடிச்ச உடனே ஹெல்த் டவுன் ஆகும். ஹெல்த் டவுன் ஆனாலும் ஃபர்தரா சம்பாதிக்க முடியாது. அந்த பணத்தை நிறைய பணம் வந்தாலும் அதை எப்படி பன்மடங்காக்குறது, எப்படி சேமிச்சு வைக்கிறது, எப்படி நல்வழியில பயன்படுத்துறதுன்றது அந்த முட்டாள்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய அசத் சங்கத்துல இருக்கிறாங்க, அறிவில்லை. குடிச்சா உடல்நிலை பாதிக்கும், உடல்நிலை பாதித்தா நம்ம சரியா இருக்க மாட்டோம், இயங்க மாட்டோம், நல்ல குணங்கள் இருக்காது, பல தவறுகளை செய்வோன்ற அறிவு இல்லாம கீழே இறங்குவோம். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த பௌதிக உலகத்துல கெட்ட விஷயங்கள்லாம் ஒரே ஒரு ஸ்டெப் தான் நீங்க அங்க வைக்கணும், அது உங்களை பார்த்துக்கும். நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில பாக்குறோம். ஒரே ஒரு மருந்து இருக்குங்க, அந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில அதுல இருந்து வெளியே வர முடியாதான், அப்படி இருக்கு. அந்த மருந்து பேர் LSD. அந்த மருந்தை ஒரு முறை நீங்க உங்க வாழ்க்கையில உபயோகப்படுத்துனீங்கன்னா நீங்க அந்த அந்த அது பேரு ட்ரக், அந்த போதை பொருள்ல இருந்து வெளியே வரவே முடியாது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு முறை பயன்படுத்தினா போதும். கெட்ட விஷயங்கள்லாம் அப்படிதான். நல்ல குணங்கள் இல்லாம என்ன பணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதுலயே அழிஞ்சிருவாங்க. அதுக்குதான் அந்த அரசராகும் தகுதியெல்லாம் இப்ப கலியுகத்துல யாரு இப்ப நிறைய குண்டர்கள்ல வச்சிருக்காங்களோ அவங்க அரசியல்வாதிகள் ஆயிட்டு நாட்டை சொதப்புறாங்க. அறவாதிகள், அறம் தெரிஞ்சவர்கள், நீதிமான்கள் தான் அரசவைக்கு வரணும், மன்னனா மாறணும். அது இல்லாம போனதுனால்தான் நாட்டுல இவ்வளவு கலேபரங்கள் நடக்குது. அடுத்து,
நந்த மகாராஜர் பிருந்தாவனம் செல்லாமல் காலம் கடத்தியதன் காரணம் யாது? ஹரே கிருஷ்ணா. அது எத்தனாவது கேள்விங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 48. 48. 49. 49. 48 தான். 48 தான். கடைசி நண்பர் தன் நண்பரான மாதாஜி நான் சொல்றேன். பாசம் கொண்டிருந்தனர். இருங்க, யாரோ கேள்வியை கேட்டாங்க அவங்கள்தான். நான் சொல்றேன் மாதாஜி. 48 தானுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நந்தரும் தன் நண்பருமான வாசுதேவரிடம் மிகுந்த பாசம் கொண்டிருந்தார். மத்தவங்க எல்லாம் பேசினா பதில் சொல்றவங்க கேட்காதே. விமலா என்ன பண்றது? எல்லாமே தெரிஞ்சது. யார் பதில் சொல்றீங்களோ அவங்க மட்டும் மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. யசோதா மாதாஜி சொல்றேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. நந்தரும் தன் நண்பருமான வாசுதேவரிடம் மிகுந்த பாசம் கொண்டிருந்தார். இவ்வாறாக பின்தொடர்ந்த நாட்களில் நந்தர், நான் இன்று செல்கிறேன், நான் நாளை வரை தங்கி இருக்கிறேன் என்று கூறுவார். பின்வரும் நோக்கம் தான் அவர் இவ்வாறு காலம் கடத்தற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தர்கூரார் கூறுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அவங்க நந்த மகாராஜர் வந்து கிருஷ்ணரையும் பலராமரையும் பிருந்தாவனம் கூட்டின்னு போகணும்னு ஆசைப்படுறாரு. அவரை கேட்டோம்னா நந்த மகாராஜர் போய் யாருடைய குழந்தை? கிருஷ்ணரும் பலராமரும். கிருஷ்ணர் பலராம் யாருடைய குழந்தைகள்? தேவகி மாதாஜி. ஏன்னா இது தத்துவ ரீதியா இது வெளிப்படையா பார்த்தோம்னா அவங்க குழந்தை, உண்மையா பார்த்தோம்னா இவங்க குழந்தைதான். சரி, வளர்த்த பாசம் இருக்கும்ல நந்த மகாராஜனுக்கு யசோதைக்கும். அவங்களுக்கு தெரியாதுல்ல இது அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட குழந்தைன்னு. அதனால அவங்க குழந்தைய தானே வளர்த்தாங்க. இப்ப நாங்க என் கிருஷ்ணரையும் பலராமரையும் கூட்டின்னு போலாம், இன்னைக்கு சொல்லலாம் நாளைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறாரு நந்த மகாராஜர். ஆனா வசுதேவர் கஷ்டப்பட்டாருன்னா அதுக்காக யோசிச்சு 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 காலம் கடத்துறாரு. இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. உண்மையான தாய் தந்தை நந்த மகாராஜரும் யசோதை தான். ஆனாலும் இங்க வந்து அங்கிருந்து இங்க கொண்டாந்தாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கு. யசோதைக்கு பிறந்த கிருஷ்ணர் தேவகி கிருஷ்ணரோட ஐக்கியமாயிடுறார். இதெல்லாம் வந்து ஆச்சாரியர்கள் கொடுக்கின்ற விளக்கம். உண்மையான தாய் தந்தை யசோதையும் நந்த மகாராஜரும் தான். ஆனா இங்க காட்டப்படுறது தேவகியும் நந்த மகாராஜரும் தான். அதனால அவங்க தயங்குறாங்க. கேட்டா இவர் கவலைப்படுவாரோ அப்படின்ட்டு. அதனால இப்ப நாளை கடத்துறாரு. 49வது கடைசி கேள்வி. நந்தரை கிருஷ்ணர் என்ன கூறி சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்பினார் என விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் கருத்துரைக்கிறார். ஏதோ சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. என்ன சொன்னாங்க? விஸ்வநாத சக்கரவர்த்தி நான் சொல்லிட்டேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்களா? ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி பின்வருமாறு கருத்துரைகிறார். 3 மாதங்களின் முடிவில் நந்த மகாராஜன் கிருஷ்ணரை அணுகி, பிரியா மகனே, உனது தெய்வீக முகத்திலிருந்த அரும்பும் ஒரு துளி வியர்வைக்காக எண்ணற்ற பிறவைகள் நான் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன். நாம் இப்பொழுதே விரஜிக்கு செல்வோம் வா. என்னால் இனியும் இங்கு காலம் தாழ்த்த முடியாது என்று கூறினார். பிறகு அவர் வாசுதேவரிடம் சென்று, பிரியா நண்பரே, தயவு செய்து கிருஷ்ணரை விரஜைக்கு அனுப்பி வையுங்கள் என்று கூறினார். அதன் பிறகு அவர் மன்னர் உத்கர்ஷேரனிடம் சென்று, தயவு செய்து இதை செய்யும்படி என் நண்பருக்கும் உத்தரவிடுங்கள். நீங்கள் மறுத்தால் நான் பகவான் பரசுராமரின் ஏரியில் மூழ்கி உயிரை விட வேண்டியிருக்கும். என் பேச்சில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் பொறுத்திருந்து பாருங்கள். பிரஜவாசிகளான நாங்கள் சூரிய கிரகணத்தின் போது புண்ணியத்தை சம்பாதிப்பதற்காக இங்கு வரவில்லை. நாங்கள் வந்ததின் நோக்கம் கிருஷ்ணரை அடைவது அல்லது மடிவது என்று கூறினார். நந்தரிடமிருந்து நம்பிக்கையற்ற இவ்வார்த்தைகளை கேட்ட வாசுதேவரும் மற்றவர்களும் விலையோர்ந்த காணிக்கைகளால் அவரை சமாதானப்படுத்த முயன்றனர். கேட்ட கேள்வி எப்படியோ ஏதோ சொல்லி கிருஷ்ணர் அனுப்பிச்சிட்டாரு. அது என்ன சொல்றாருன்னா, விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்றாரு, நான் திரும்ப வருவேன், நீங்க கவலைப்படாம போங்கன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அதை நம்பிதான் போறார் நந்த மகாராஜர். அவ்வளோ நாள் தயங்கினார். கொண்டு போனோம் எப்படி கேட்கறது? அவங்க பையனா இருக்கிறாரு, மகனா இருக்கிறாங்களே 2 பேருமே, எப்படி கேட்கறதுன்னு தயங்கிட்டு அப்புறமா
அந்த கேள்வி கேட்கலான்னு வரும்போது கிருஷ்ணர் அவங்கள சமாதானப்படுத்துறார். நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா வருவேன், நான் உங்க குழந்தை தான், நான் உங்களுடைய குழந்தை தான், நான் உங்ககிட்ட கண்டிப்பா வருவேன்ட்டு அது வெளிப்படையாக சொல்லப்படல. கிருஷ்ணர் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம், பொருளுரையில கிருஷ்ணர் ஏதோ ஒரு அசுரனை தண்டவக்கரனை கொன்ன பிறகு மதுரால விருந்தாவனம் போய் விருந்தாவன வாசிகள் அனைவரையும் ஆன்மீக உலகம் அனுப்பி வைத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். போனார். அது வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. வரலாற்றுல கிருஷ்ணர் அங்க போகவே இல்லை, பிருந்தாவனத்துக்கு போகவே இல்லைன்னு தான் சொல்லப்படுத்துறது. ஆனா கிருஷ்ணர் சூட்சமமாக அங்க போய் அவங்களுடைய பக்தர்கள் அனைவரையும் ஆன்மீக உலகம் அனுப்பி வைத்தார். அயோத்தியிலிருந்து எப்படி அயோத்தியா வாசிகள் ராமருடன் அயோத்தியாவுக்கு ஆன்மீக உலகத்துல இருக்கிற அயோத்தியாவுக்கு திரும்பி சென்றார்களோ அவ்வாறே பிருந்தாவனத்தில் இருக்கும் பிரஜவாசிகள் அனைவரும் ஆன்மீக உலகத்திற்கு கிருஷ்ணரோட சென்றதாக சொல்லப்படுகிறது. சொல்லல, ஆச்சாரியர்கள் உறுதி செய்கிறார்கள். ஏதாவது சந்தேகம் இருக்கா பக்தர்களுக்கு இந்த கேள்வி பதில்ல? இப்ப கிருஷ்ணர் துவாரகா போனதெல்லாம் கோபியில் இல்ல. இப்போ துவாரகா கிருஷ்ணர் போகும்போது கோபியில் இல்ல, போயிட்டாங்க எல்லாருமே மேல. அது எந்த காலகட்டம்னு தெரியல. அந்த காலகட்டம் எந்த லீலை முடிஞ்சதுக்கு அப்புறம்னு எக்ஸாக்டா தெரியல. ஓகே மாதாஜி. சரியா தெரியல. ஏன்னா இப்பதான் நம்ம படிச்சோம், ஒரு பொருளுரையில படிச்சோம்ல, எப்படி அயோத்தியா மக்கள் போனாங்களோ அப்படி பிரஜவாசிகளும் ஆன்மீக உலகத்துக்கு தான் போனாங்க. துவாரகையில இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு சண்டை போட்டு ஒருத்தர் குத்திக்கின மாதிரி பண்ணார் பகவான். ஆனா பிரஜவாசிகள்லாம் அப்படியே ஆன்மீக உலகத்துக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. கோபிகள், நந்த மகாராஜர், யசோதை அவங்க எல்லாரும் அப்படியே போயிட்டாங்க ஆன்மீக உலகத்துக்கு. அவனுக்கெல்லாம் ஒரு முறை காட்டார்ல கிருஷ்ணரே கோலோகத்தீவே கோபியர்களுக்கு இங்கிருந்தே காட்டினார் வருது. அவங்க இருக்கிறதே கோலோகம் தான். அவங்க இருக்கிறதே ஆன்மீக உலகம் தான். அது அப்படியே இந்த ஆன்மீக உலகத்தை அந்த ஆன்மீக உலகத்தோட சேர்த்துட்டார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பணிவான வணக்கங்கள் மாதாஜி. பித்திருக்களின் கடனை குழந்தைகள் பெற்றுக்கொள்வதால் தீர்க்கப்படும் என்று ஒரு ஆன்சர் வந்தது மாதாஜி. அப்படின்னா அவங்களுக்கு குழந்தையா பிறப்பாங்களா? புரியல மாதாஜி. பித்ருக்களுக்கு கடமை இருக்கு. பித்ருக்கள் யாரும் நம்ப முடிய மூதாதையர்கள். அந்த பித்ருக்களை அவங்க கடன் நம்ம எகியம் பண்ணணும், பிண்டதானம் பண்ணணும். அதை யார் செய்யறது? நம்ம குழந்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்றால் அவங்க செய்வாங்க. அதனால குழந்தைகளை பெற்றுக்கணும். நிறைய பேர் குழந்தைய பெற்றுக்க மாட்டேன்றாங்களே. பக்தர்கள் கூட அப்படி ஒரு கேள்வி, எனக்கு ஒரு கேள்வி, குழந்தைகளை பெத்துக்கணுமா கண்டிப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப திருமணம் எது செஞ்சுக்கிறீங்க? அதுல காமவாசனை எல்லாம் வேண்டான்னு நினைக்கிறோம். காமவாசனை வேணான்னா பிரம்மச்சரியா நில்லு ஆண் மகனுக்கு. பெண் மகளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. அது ஆப்ஷன் கிடையாது. பெண்ணுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஆணுக்கு ஒண்ணா இருக்கு, உனக்கு காமவாசனை வேணாம், காமத்தை வெல்லணும், ஆசைகளை ஒழிக்கணும் அப்படின்னா ஆண் மகன் பிரம்மச்சரியா நில்லு, கல்யாணம் பண்ணிக்காத. திருமணம் செய்து கொள்கிறாய்னா நீ கண்டிப்பா குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. குழந்தைகளை பெற்றுக்கொள்வது பித்ரு கடன். அவங்க அறம், அதான் பிண்டதானம் பண்ணணும். இதெல்லாம் பக்தர்களுக்கான இல்ல. பக்தர்கள் 100% பக்தர்கள் ஆயிட்டாங்கன்னா இதெல்லாம் தேவைப்படாது. சரி, இப்ப நம்ம பக்தர்களா மாறிக்கொண்டிருக்கிற நேரத்துல எப்படி பண்ணணும், பித்ருக்களுக்கு எப்படி கடமையை செய்யணும்னா, நீங்க கிருஷ்ண உணர்வுல அந்த சடங்குகள்லாம் செய்யணும். கிருஷ்ண பிரசாதத்தை விநியோகம் செய்து வீட்டுல நான் பலமுறை சொல்லியிருக்கேன், வீட்டுல ஒரு கீர்த்தனம் வச்சு பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகம் செஞ்சு பாகவதம் படிச்சு கீர்த்தனம் செய்யறதன் மூலம் நம்ம பித்ருக்களுக்கான கடனை ஒழிக்கலாம். கடன் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. எப்போ அது இல்லாம போகும்? நம்ம இந்த ஸ்லோகம் படிச்சோமே, தேவரிஷி பூத்தாப்த நிருநாம் பித்ருநாம் ரினிஷ கதோ முகுந்தம் பரிகிருத்திய கர்த்தம்னு ஒரு ஸ்லோகம் இப்பதான் படிச்சோம். அந்த ஸ்லோகத்தின் படி 100% சரணாகதியத்த பக்தர்களுக்கு தான் பித்ரு கடன் எல்லாம் கிடையாது. நமக்கு இருக்கு. ஆனா நாம கர்மகாண்டம் செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இல்ல, அதுவும் கிடையாது.
நாம வந்து கிருஷ்ண உணர்வில் செயல்படணும். அதே விஷயத்தை கர்மகாண்டிகள் போய் காசியில தர்ப்பணம் பண்றாங்க, திதி கொடுக்குறாங்க, அதையே நாம வந்து கிருஷ்ண உணர்வுல செய்யணும். அப்போ நமக்கு பித்திரு கடன் போகும். இப்போ ஒரு திதி வருதுன்னா அந்த திதி அன்னைக்கு கிருஷ்ண பக்தர்களை கூப்பிட்டு வீட்டுல வந்து கீர்த்தன் வைங்க. கீர்த்தன் வச்சு பாகவதம் படிச்சு பிராமண கிருஷ்ண பக்தர்களுக்கு நீங்க தட்சணை கொடுத்தீங்கன்னா அவங்க பித்திரு கடன் எல்லாம் ஒழிஞ்சிரும். பக்தர்களை மகிழ்விச்சிங்கனாலே போதும். அது வந்து ஒரு கீர்த்தன் வச்சு ஒரு பிரசாதம் வச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு தட்சணை கொடுத்தோம்னாலே பித்திரு கடன் எல்லாம் போடும். அது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது 2 முறையாவது நம்முடைய முன்னோர்களுக்காக நம்ம செய்யலாம். அவங்கள நினைச்சு அவங்கள நினைக்கணும், அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும். இது பண்ணோம்னாலே போதும். சரியா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்க பித்ரு கர்மா இதெல்லாம் செய்யறாங்க. இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் மாதாஜி? அது அவங்களோட முடிஞ்சிருமா? கவலைப்படுவாங்க. இல்லாதவங்க முழு கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு போங்க. முழு கிருஷ்ண பக்தி பண்ணுங்க. அது மாதிரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு வந்து பெண் குழந்தைகள் கிடையாது. ஆனா பல பெண் குழந்தைகளை என் குழந்தைகளா நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு எண்ணம் எப்படின்னா, நான் செத்து போயிட்டனால இந்த குழந்தைகள்லாம் என் பேரை சொல்லும். அதுக்காக நான் செய்யல. அன்பாவே இயல்பாவே நீங்க வந்து ஒரு நல்ல தாயாக இருந்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் உங்களுக்கு இருக்கும். நீங்க பெத்தாதான் குழந்தைகள்னு இல்லை. நீங்க குழந்தை பெத்துக்காமே தாயாகலாம். நிறைய பக்தர்களை நீங்க வந்து கூப்பிட்டு குழந்தைகளாட்ட நினைச்சீங்கனாலே போதும். அது பித்ரு கர்மாங்கிற போது அந்த 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 வம்சத்துல வந்தவங்க தான் பண்ணணுமா, இல்லாட்டி வெளியில இருந்து பண்ணுவாங்களா? அந்த மாதிரி விஷயத்தை கேட்டோம். நீங்க தூய பக்தர் ஆயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. ஓகே. அதனால உங்களுக்கு ஒரு வழி இருக்கு. தூய பக்தர் ஆகிறதுக்கு வழி இருக்கு. அதை முடிச்சுட்டு நான் அவர் சொல்றேன். புரியுதா? நீங்க நல்ல சில பேர் குழந்தைகள் இருந்து அது பண்ணாத, பித்ரு பண்ணாத, அப்ப என்ன பண்றது? ஆமா, அது இருக்கு. குழந்தைகள் இல்லாதவங்கள விட்டுறலாம். குழந்தைகள் இருந்தும் அதுங்க பண்ணாது. அமெரிக்கால போய் உட்காந்து எங்க பித்ரு கடன் எல்லாம் பண்ணும். அது வேலைக்கு போறதுக்கே, அது சாப்பாடு சாப்பிடறதுக்கே அதுக்கு டைம் இருக்காது. வாரத்துல ஒரு நாள் சாப்பாடு செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஒரு நாள் எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுற குழந்தைகள் எப்படி தாய் தாப்பனுக்கு இல்ல முன்னோர்களுக்கு எல்லாம் பித்ருங்கள் செய்யுமான்னு தெரியாது. இந்தியால இருந்தாலும் செய்யறது இல்ல. நிறைய பேர் செய்யறது கிடையாது. அப்படி இருந்தா என்ன பண்றது? அதுல நிறைய ஒருத்தருக்கு வந்து 7-8 குழந்தைகளும் 4 குழந்தைகளும் அந்த மாதிரி முதல்ல 7 இருந்தது, இப்ப 2-3 இருக்கிறது வருது. அதுல ஒருத்தர் செஞ்சாலும் போதுமா, இல்ல 3 பேர் இருந்தாங்கன்னா 3 பேர் போதும். ஒருத்தர் செஞ்சா போதும். ஹரே கிருஷ்ணா. போகும். ஆனா நீங்க அப்படி குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னும் போது அவங்க நல்ல பக்தி பண்ணுங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. காது கேட்கறதா? இது என்ன கேட்கவே மாட்டேங்கிறதா திடீர்னு? கேக்குது. இல்ல நான் சொல்றேன். இப்போ நான் எங்க அத்தை மாமா இறந்து போனார்ல, அவருக்கு அவளோட கர்ம காண்டபடி அவளோட எல்லாம் பண்ணிட்டா. அவளோட தானே முடிஞ்சாச்சு. ஆனா எனக்கு வந்து எப்படி மாதாஜி, எனக்கு இவ எப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியல. அத பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க உங்க பக்தி பண்றீங்களே. பக்தி பண்றோம். அதனால முழு பக்தியா நம்ம பண்றோமா மாதாஜி, பண்றோமா தெரியல. ஃபுல்லும் நான் சொல்லிட்டேனே, பக்தர்களுக்கு இன்னொரு குணம் வளர்த்துக்கணும். நம்மளை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. அது பேரு சரணாகதி. இப்ப நாமெல்லாம் சரணாகதி எடுக்கிறதுக்கு தான் கிளாஸ் எடுக்கிறேன். சரணாகதின்றது வந்து நம்மளை பத்தி கவலையே படக்கூடாது. கிருஷ்ணரை எப்படி எந்த பிறவிலையும் கிருஷ்ணரை எப்படி திருப்திப்படுத்துறது மட்டும்தான் நம்ம குறிக்கோளா இருக்கணும். மத்ததெல்லாம் கவலையே படாதீங்க. சரி, 2 கையை தூக்கிடுங்க. அவளோட இதுபடி பண்ணினா பரவாயில்லையா? அத பத்தி விட்டுருங்கன்ட்டேன். நீங்களே இல்லன்னா அவங்களுக்கு எப்படி நீங்க கைட் பண்ண போறீங்க? அது பரவாயில்ல. அவங்க இன்னைக்கு பக்தர் ஆகல. ஆமா, இன்னைக்கு பக்தர் ஆகல. ஒரே ஒரு பக்தர் வச்சிருக்கீங்க. நீங்க அந்த பக்தருக்கு சொல்லுங்க, நீங்க போய் கையில எனக்கு பிண்டதானம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு போங்க. மகள் இருக்கிறாங்களா மாதாஜி? அப்புறம் என்ன மாதாஜி கவலைப்படுறீங்க? மகள் இருக்கிறாங்க. மகள் வந்து சிராதம் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. மகள் வந்து சிராதம் பண்ண முடியாது. ஆனால் மகள் கயையில போய் பண்ணிடலாம். எல்லாத்துலயும் வழி இருக்கு. மாதாஜி வாழ்நாள் முழுக்க பிரசாதம் சாப்பிட்டாலே இதுக்கெல்லாம் நம்ம கவலையே பட வேண்டாம்னு இருக்கு. ஆனா நம்ம இப்ப ஒரு கவலை வந்துருது. அப்ப கூட வருது, ஐயோ எனக்கு சரி. ஒரு பெற்றோர், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெற்றோர் என்ன பண்ணாங்க, வேணும்னு நாங்களே எங்களுக்கு கொடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கயையில போய் சொல்லுங்க. அதெல்லாம் கூட தேவையில்லை. நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணீங்கன்னா போதும்.
மாதாஜி, ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப கையை சொல்லும் போது கையை ஒண்ணு இருக்குது, புத்தகையா ஒன்று இருக்குதா மாதாஜி? கயையில 2 கயை இருக்கு. ஆமா, விஷ்ணு கயா புத்த கயான்னு. இப்ப நம்ம எங்க போய் பண்ணணுங்க மாதாஜி? விஷ்ணு கயா விஷ்ணு கையா. யார் உங்களை கூட்டின்னு போறாங்களோ அவங்க கூட்டின்னு போவாங்க மாதாஜி. சரிங்க. நிறைய அரேஞ்ச் பண்றாங்கல்ல, அவங்க அதெல்லாம் பண்ணிடுறாங்க. விஷ்ணு கையா, சரிங்க மாதாஜி. இல்ல எனக்கு ஒருத்தர் கேட்டாங்க மாதாஜி. எனக்கு தெரிஞ்சு நான் தீட்சை பெற்ற பக்தர்கள் எல்லாம் இதை பத்தி கவலைப்படாதீங்க. சரிங்க மாதாஜி. வாழ்நாள் முழுக்க கிருஷ்ணருக்கு சிரத்தையா இருங்க போதும். மாதாஜி அறிவுரையின்படி, மாதாஜி உங்களுடைய அறிவுரையின்படி நல்ல தைரியம் வந்துட்டு இருக்குதுங்க மாதாஜி இப்ப இருக்கு. எதுக்கு இதெல்லாம் அதெல்லாம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பாருங்க, பித்ரு பித்ரு கடன் சவுண்ட் கரெக்டா கேட்க மாட்டேங்குது மாதாஜி. மியூட் போட சொல்லிட்டு நீங்க பேசுங்க மாதாஜி. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது மாதாஜி. எல்லாரும் மியூட் எடுத்துட்டு இருக்காங்க. அத போட்டுறேன், ஒரே நிமிஷம் மியூட் ஆல் போட்டுறேன். எல்லாரையும் மியூட் போட்டேன். இது பாருங்க, பித்ரு கடனை எப்படி ஒழிக்கலாம் பக்தர்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் எப்படின்னா, நீங்க வீட்டுல ஒரு ப்ரோக்ராம் வைங்க, வீட்டுல ஒரு கீர்த்தன் வைங்க. அவங்களுடைய ஒரு அம்மா அப்பாவோ மாமனார் மாமியாரோ அவங்க போன திதியை கண்டுபிடிக்கணும். அந்த திதியை கண்டுபிடிச்சு அவங்க ஒரு போட்டோ வச்சிருங்க. அவங்க போட்டோ வச்சு கிருஷ்ணருக்கு என்ன நைவேத்தியம் பண்றீங்களோ அதை ஒரு ஒரு வாழை இலையில வச்சு அவங்களுக்கு நைவேத்தியம் அவங்களுக்கு திரும்ப கொடுங்க. அதை கொடுத்துட்டு அதை நீங்க சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அந்த குடும்பத்தினர் சாப்பிடலாம், மத்தவங்க இல்ல. அந்த குடும்பத்தினர் அவங்க அம்மா அப்பா சாப்பிட்டதை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு கீர்த்தன் வைங்க, பாகவதம் படிங்க. அது பக்தர்களா கூப்பிடுங்க. அந்த பக்தர்கள்ல யாராவது பிராமண பக்தர்களா இல்ல பக்தர்களுக்கு யாரா இருந்தாலும் சரி, உங்களால முடிஞ்சது ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவங்க மன திருப்தி அடையணும், அது முக்கியம். எப்பவுமே பக்தர்கள் மன திருப்தி அடைய வைக்கிறது ரகசியம், பரம ரகசியம். ஸ்ராதானிக்காவது செய்யுங்க. உங்க கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா பக்தர்களை எப்போதும் வீட்டுக்கு அழைச்சு பிரசாதம் கொடுக்கறது மிக சிறந்த தொண்டு. அது பண்ண முடியல, வருஷத்துக்கு 1 முறை 2 முறை எப்போ ஒரு அம்மா அப்பா அது திதி வருதோ அப்போ ஒரு ப்ரோக்ராம் வச்சு அவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுத்துருங்க, கீர்த்தன் வைங்க. இது ஒரு முறை. சரி, நான் எனக்கு கயைக்கு போக முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, விஷ்ணு கயைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போனீங்கன்னா நீங்க பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய உங்க யாராக இருந்தாலும் யார் வேணா யாருக்கு வேணா பிண்டதானம் கொடுக்கலாம். அந்த இடத்துல மட்டும் கன்செஷன் உண்டு. கயையில மட்டும் கன்செஷன். நீங்க ஒரு பக்கத்து வீட்டு நாய்க்கு கூட நீங்க இது கொடுக்கலாம், சிராதம் கொடுக்கலாம். உங்க உறவினர்களுக்கு சம்பந்தம் இல்லாத நண்பர்கள் யாருக்கு வேணா கொடுக்கலாம், யார் வேணா யாருக்கு வேணா கொடுக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்துன்னு போயிடுங்க. அவங்க இன்னாருடைய போட்டோ கூட எடுத்துன்னு போக சொல்றாங்க, போட்டோ எடுத்துன்னு போய் அவங்க பேரை சொல்லி அங்க பிரார்த்தனை பண்ணலாம். இது 2வது. 3வது, நான் எனக்கே என்ன பண்ணுவேன், எனக்கு ஆண் குழந்தையும் இல்லை பெண் குழந்தையும் இல்லை. எனக்கு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த பெண் குழந்தைக்கு நீங்க சொல்லிடலாம். அது டிவோட்டியா இருந்தா அது பக்தி பண்ணும், அது உங்களை நினைக்கும், உங்களுக்காக எதாவது பண்ணிடும். நான் எங்க அம்மாக்கு எங்க அப்பாவுக்கு எங்க மாமனார் மாமியாருக்கு பண்ற மாதிரி. அப்போ ஒரே பெண் குழந்தை அது பக்தர் இல்லைன்னா அதுகிட்ட சொல்லிடலாம், நீ ஒரு முறை கயைக்கு போய் எனக்கு பிண்டதானம் பண்ணிடு. பெண் குழந்தையும் இல்லை ஆண் குழந்தையும் இல்லை, என்ன பண்றது, ஒழுங்கா பக்தி பண்ணிட்டோம்னா போதும். இதை பத்தி அல்டிமேட்டா இதை பத்தி நம்ம கவலையே பட தேவையில்லை. ஒழுங்கா பக்தி செஞ்சு பக்தி முறைகளை கடைபிடிக்கிற ஒரு பக்தனுக்கு பகவான் எல்லா பொறுப்பும் எடுத்துக்கிறார். ஒரு பக்தனுக்கு பகவான் போய் ஸ்ராதம் கொடுக்குறாராம். ஜட்டாய்க்கு பகவான் ஸ்ராதம் பண்றார். ராமர் ஜட்டாயு தன் தந்தையா நினைச்சு தசரதனுக்கு செய்யல, ஜட்டாய்க்கு செய்யறாரு கிருஷ்ணர் ராமர். நிறைய இடங்கள்ல பாக்குறோம், நீதான் என் குழந்தைன்னு அடுத்த பக்தர்களுக்கு ஸ்ராதம் பண்றதா நான் கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால பகவான் சொல்றாரு, என்ன முழுசா சரணடைஞ்ச பக்தர்கள் இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஆனா அதுக்கு முழு சரணாகதியை பத்தி அறிந்து கொண்டு முழுசா சரணாகதி எடுக்க வேண்டாம். ஆனா சரணாகதியை எடுக்கலனாலும் ரொம்ப அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், அவ்வளவுதான். சரியா? இப்போ மாதாஜி, இந்த பிண்டம் வைக்கும் போது மருமக கன்சீவா இருக்க கூடாதா மாதாஜி? மாமனார் போய் எங்க காசியில பிண்டம் வைக்கும் போது எனக்கு அதெல்லாம் தெரியாது மாதாஜி. அப்புறம் வீட்டுல வருஷம் சேரணும் மாதாஜி, அந்த டைம்ல இருக்க கூடாது, அது தெரியல மாதாஜி, அதான் கேட்டேன்.
எனக்கு தெரியாது மாதாஜி. வருஷம் வருஷம் வீட்லயும் செய்யறோம்ல, அந்த சமயத்துல செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்ல, அது ஒண்ணும் அது வந்து புரியல. நம்ம கர்ம காண்டம் மாதிரி செஞ்சாதான் இந்த சிக்கல்லாம் இருக்கு. நீங்க ஆமா. அதை பக்தி ரீதியா பண்ணீங்கன்னா எந்த சிக்கலும் கிடையாது. உங்க வீட்டுல ப்ரோக்ராம் வைக்கிறீங்கன்னா என்ன சிக்கல் வரப்போகுது? ஒரு சிக்கலும் இல்லைங்க மாதாஜி. நீங்க பிரெக்னன்சில நான் பிரெக்னன்சில ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறீங்க, கீர்த்தன் வைக்கிறதுல எப்போதுமே எல்லா விதத்திலயும் நன்மைதான், ஒரு பாதகமும் கிடையாது. வீட்டுல வந்து ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பக்தர் வர்றாரு, அவங்கள கூப்பிட்டு ஒரு வீட்டுல வந்து ஒரு பாகவத வகுப்பு வைக்கிறீங்க, கீர்த்தன் வைக்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து பக்தி பண்றீங்க, எல்லாரும் கேட்டு தீபம் காட்டுறீங்க, எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணரை வணங்குறீங்கன்னா அதுல இருக்கிற பலன் வந்து எதுவும் ஈடு இணை கிடையாது. அபக்தர்களுக்கே தெரியுது, பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தனோத்ரா மாதாஜி. சரியா, அடுத்த பாடத்துக்கு போலாம். ஹரே கிருஷ்ணா.